அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக வெளியான தகவல் குறித்து காவல்துறையினருடன் அன்பில் மகேஷ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மிரட்டல் கும்பலை கூண்டோடு பிடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், முழுமையான விவரங்கள். சென்னையில் இன்று 10 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒருவித பதட்டத்தை உண்டாக்கியிருக்கின்றது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து திருச்சியிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோடு முதற்கட்ட தகவலை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை தொடர்பு கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என அவருக்கு காவல்துறை ஆணையரிடம் அறிவுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக காலை முதலே இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் எதிரொலியாக காலை முதலே பெற்றோர்கள் பரபரப்புடன் அந்த பள்ளிகளுக்கு வந்து அவர்களுடைய குழந்தைகளை கூட்டிச் சென்றனர். மற்ற பள்ளிகளுக்கும் இது ஒரு அச்சத்தை உண்டாக்கியது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை என்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அதே போல பொதுமக்களிடையே ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காவல்துறை ஆணையரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதன். சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆணையருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிக்க அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் வெடிகுண்டு மிரட்டலால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். காவல் ஆணையருடன் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு பிடிப்பதற்கு சென்னை காவல் ஆணையருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியிருக்கிறார்.